பிரைஸ் தி லார்ட். காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். உபாகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீர் அவள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜானுடைய ஆகாயமத்தின் நிமித்தமும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபேனும் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அல்லேலூயா. மனன் பரிசுத்தவான்க ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய பைபிள் படிப்பாங்க, தசம பாகத்தை காணிக்கெல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க, நேருக்கு தான தர்மம்லாம் செய்வாங்க, எல்லாம் நல்லதுதான். இதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, நம்முடைய இருதயத்தில் உள்ள உத்தமத்தின் நிமித்தமும் அந்த தேசத்தை நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பதில்லை. நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தாரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு, அந்த வாக்கு தத்தங்களை நினைத்து பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து அவர் சித்தத்தின்படி நீங்கள் நடந்தால் வாழ்ந்தால் இந்த பூமியிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் தடைபடாது. எல்லாம் பூரணமாய் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய உத்தமத்தினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய நீதினால் அல்ல, அவர் நமக்கு கொடுக்கிற தயவு இரக்கம் மறந்துடாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.